தரப்பட்டிருக்கின்ற அடுத்த பகுதி பிள்ளைகள் நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையை மையப்படுத்தியதாக அமைகிறது. இந்த 3வது 4வது வினாப்பகுதிகள்ல உங்களுக்கு 2 வினாக்கள் தரப்படும். நீங்கள் உங்களுக்கு அதுல பொருத்தமான வினாவை தெரிவு செய்து அளிக்கலாம். அப்ப இதுல உங்களுக்கு நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையில கேட்கப்பட்ட 2 வினாக்களையும் முதல் நாங்கள் வாசிப்போம். கூட்ட மண்டபத்தில் இருந்த நாவலரும் அவர் வீறு கொண்டெழுந்த விதமும் பற்றிய சித்தரிப்பு. 2 விஷயங்கள் நீங்க கொடுக்க வேண்டும். ஒன்று, கூட்ட மண்டபத்துல நாவலர் எப்படி இருந்தார். 2வது விஷயம், அவர் வீறு கொண்டெழுந்து வரைக்கும் எப்படி இருந்தார். இந்த 2 விஷயங்கள் இதுக்குள்ள நீங்க சேர்க்க வேண்டும். ஆவணா பகுதிக்கு கேட்கப்பட்டிருக்குது நாவலர் விஸ்வநாத பிள்ளைக்கு இடையிலான தொடர்பு என்ன. 15 புள்ளிகளுக்குரிய ஒரு வினா பகுதி. அப்ப இந்த வினா பகுதியை நாங்கள் நோக்கினோம் என்று சொன்னால் நீங்க இதுக்குள்ள அறிமுகம் என்னென்ன விஷயங்களை சுட்டலாம். இந்த நாவலர் யார்? சைவ தமிழ் மறுமலர்ச்சிக்காக போராடிய ஒரு பெரியார். அது மாத்திரமல்ல, இந்த நாவலர் அரசியல், சமூக, பண்பாட்டு ரீதியிலான வளர்ச்சிகளை காண்பதற்காக எங்களுடைய யாழ்ப்பாண சமூகத்திலே முன்னின்று உழைத்த போராடிய ஒரு மகான் என்று சொல்லலாம். நாவலரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா உங்களுக்கு தரப்பட்டது ஒரு மிக குறுகிய ஒரு பகுதி. ஆகவே அதுக்கெல்லாம் நீங்க எழுதக்கூடிய முகவுரை அந்த பாடப்பரப்போடு தொடர்பு பட்டு எழுதினால் போதுமானது. இவரது சமூக அக்கறையை எடுத்து காட்டுகின்ற கட்டுரை பகுதிதான் உங்களுக்கு வழங்கப்பட்ட நாவலர் எழுந்தார் என்பது. இந்த கட்டுரையை யார் எழுதியவர் என்று சொல்லி அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், அவரும் எழுத்துல இருக்கிற ஒரு புகழ்பூத்த அறிஞர் தான் பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரை எந்த தொகுப்பில இருந்திருக்கு என்று சொன்னால், இலக்கிய வழி என்று சொல்லப்படுகின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முகவுரையை எழுதிய பிற்பாடு 1வது பகுதி வினாவுக்குள்ள நீங்கள் நுழையலாம். முதலாவது உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா என்ன? மண்டபத்தில் இருந்த நாவலர் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறார், அதோட சேர்த்து அடுத்ததாக அவர் வீறு கொண்டெழுந்த விதம் எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறது. அப்ப முதல் பகுதி மண்டபத்தில் இருந்த நாவலுடைய பகுதிக்கு என்னென்ன குறிப்புகளை நீங்க சேர்த்து எழுதலாம், அதை நான் உங்களுக்கு இங்க காட்சிப்படுத்த. நாவலருக்கு என்ன நடந்ததுண்டா பிள்ளைகள், அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கல. எந்த கூட்டம் என்று சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணத்தில இருந்து ஒரு தமிழ் பிரதிநிதியை சட்டசபைக்கு தெரிவிப்பதற்கான ஒரு கூட்டம், யார் தகுந்தவர் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு கூட்டம். இது வாத மகா சபை என்று சொல்லப்படுகிற பேராலே அழைக்கப்பட்டது. அந்த கூட்டத்தை உண்மையிலே தலைமை தாங்கி நடத்த வேண்டியவர் எங்களுடைய ஆறுமுக நாவலர் தான். ஆனா அன்றைக்கு அவரால் நடத்த முடியல. ஏனென்று சொன்னால், அவருக்கு காச நோய் வந்துவிட்டது. காச நோயால மூச்சு விட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு நாவலர் இருக்கிறார். அதனால அந்த தலைமை பொறுப்பை விஸ்வநாத பிள்ளையிடம் ஒப்படைத்து விட்டு கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற இடத்திலே சற்று ஓரமாக ஒதுங்கி இருந்து நடப்பவற்றை அவதானித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப எப்படி அவர் இருக்கிறார்? 2 தலையணை ஒன்றில் சாய்ந்திருக்கிறார். அவரால் இருக்கவே முடியல. அதனால தலையணையை அடுக்கி போட்டு சாய்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு தூணுக்கு பக்கத்துல. மடியிலும் பக்கங்களிலும் தலையணைகள். மடியில தலையணை வச்சிருக்கிறார், அவருடைய 2 பக்கங்களிலும் தலையணை வச்சிருக்கிறார். அவரால் சுவாசிக்க சிரமமாக இருக்கிறது. அந்த நேரத்துல கூட ஆறுமுக நாவலர் சரியான ஒரு தமிழ் பிரதிநிதியை சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த சமூக அக்கறையில அந்த இடத்துல அவர் இருக்கிறார். முழங்கைகள் தலையணையிலே ஊன்றப்பட்டிருக்கிறார். நெற்றிய கைகளால தாங்கி இருக்கிறார். ஒற்றே இருமல் அவருக்கு. இவ்வாறான ஒரு நோய் பாதிச்சிருக்கிற அந்த நிலையில கூட ஓரமாக இருந்து அந்த கூட்ட நடைமுறைகளை என்ன நடக்குது என்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு புறம்
ஆறுமுக நாவலர் அவர்கள் ராமநாதன் அவர்களை தெரிவு செய்வதற்காக அவர் சார்பில் இருக்கிறார். அங்கால பிரிட்டோவை பிரதிநிதியாக அனுப்ப வேண்டும் என்று சொன்ன ஒரு நோக்கத்துல அடுத்த கட்சியினர் இருக்கிறார்கள். இந்த 2 கட்சிக்குள்ளேயும் யாரை சரியாக தெரிவு செய்வது என்பதற்காக அறிஞர்கள், கல்விமான்கள் எல்லாருமே கூடியிருக்கின்ற ஒரு வாத சபை அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் அமைதியாக இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்த நாவலர் ஒரு கட்டத்துல பிரிட்டோ அந்த சட்டசபை பிரதிநிதியாக செய்யக்கூடிய ஒரு நிலை வருது. இந்த நேரத்துல பிரிட்டோ நேர்மையற்றவராக இருப்பதை நன்கு அறிந்திருந்த நாவலர், நான் இதுல இருந்து பிரயோசனம் இல்லை என்று சொல்லி நினைச்சு போட்டு அந்த நோய் நிலையிலேயும் அவர் எழும்பி போறார். அதுதான் வீறு கொண்டு எழுந்த நாவலர் என்ற பகுதிக்கு வருகிறது. கம்பீரமான தோற்றம், நோயாளி வாடி ஒரு அடுற்று அதை தாங்க நிறையா நிலையில இருந்தவர் கம்பீரமான தோற்றம் கொண்டவராக, வீறு கொண்ட பார்வை, நேரிய பார்வை கொண்டவராக, எண்ணங்களில் வேகம், அவருடைய சிந்தனைகளுடைய வேகத்தோடு எழுந்து செல்கிறார். முதலாவது போன இடத்துல விலகு பிள்ளை என்று சொல்லி அதுல இருந்த விஸ்வநாத பிள்ளையை தள்ளி நீக்க சொல்லி போட்டு அது கிடக்க எடுத்துக்கொண்டு வா தபால் தபால் கட்டுக்கள் என்று சொல்லி சொன்னார். ஏனென்று சொன்னால் பிரிட்டோ நேர்மையற்றவர் என்பதற்கான ஆதாரம் இந்த தந்தி தபால் கட்டுக்குள்ளதான் இருக்கு. வீறு கொண்டு போறார். இந்த நேரத்திலே அவற்றை நோய் எங்க போச்சுன்னு கூட தெரியாது. ஆசிரியர் கணபதி பிள்ளை சொல்றார், இந்த இடத்துல ஒரு கம்பர் இல்லையே, இருந்திருந்தால் ஆறுமுக நாவலரை எப்படி அழகாக வர்ணித்திருப்பார் என்று எண்ணியவர் கம்பராமாயணத்தில் இருக்கின்ற பாடலடிகள் 2 கொண்டு வந்து போட்டு அங்க ராமன் வீறு கொண்டெழுந்த விதத்தை இங்கு ஆறுமுக நாவலர் வீறு கொண்டெழுகின்ற அந்த விதத்தோடு ஒப்பிட்டு அழகாக சொன்னார். என்னென்று சொன்னா பிள்ளைகள், பொழிந்த நெய் ஆகுதி வாய் வழி பொங்கி எழுந்த கொழும் கனலென்ன விழுந்தார். உண்மையிலே இது ராமாயணத்துல ராமனுடைய எழுச்சிக்கு சொல்லப்பட்டது. அந்த பாடலடியை கொண்டு அப்படியே இங்கு ஆறுமுக நாவலருக்கு பொருத்தி விடுகிறார். என்னண்டா பிள்ளைகள், ஒரு ஓமகுண்டத்துல நெருப்பை மூட்டுகின்ற போது நெய் வார்க்கப்படும், பொழிந்த நெய், அந்த நெய்யை வார்க்கின்ற போது ஆகுதி, அந்த தீயானது வாய்வழி பொங்கி அந்த ஓமகுண்ட வாயினாலே அப்படி பொங்கி எரியும். அப்படி எரிவதை போல எழுந்த கொள்ளும் கனல், என்ன கனல் என்ற அந்த தீச்சுவாளை, அந்த தீச்சுவாளியை போல இந்த இடத்திலே இங்கு ஆறுமுக நாவலர் எழுந்ததை அழகாக கம்பராமாயண பாடலோட கொண்டு வந்து பொருத்தி சொன்னார் ஆசிரியர் கணபதி பிள்ளை. இன்னும் ஒரு பாடலடியையும் அவர் ஆதாரம் காட்டினார். மாக மடங்களும் மான் விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தார். பாருங்க பிள்ளை, இதுல மாகம் என்பது எதை சுட்டுகிறது என்று சொன்னால் பெருமை என்பதை சுட்டுகிறது. மடங்கள் என்ற ஆண் சிங்கம். நாவலர் வீறு கொண்டிருந்த விதத்துக்கு இங்கு அழகான ஒப்பீடுகளை போடுற. பெருமை மிக்க ஆண் சிங்கம் எழுந்து வருவதை போல வந்தார். மாள் விடை, மாள் என்பது பெரிய, விடை என்பது காளை மாடு, எதிரை சுட்டுகின்றது. ஆகவே ஒரு பெரிய காளை மாடு ஒன்று எழுந்து வருவதை போல இங்கு வந்தார். பொன் நாகம், இது பொன் மலையாகிய நாகம் என்பது மேரு மலை, ஒரு பெரிய மலை ஒன்று வருவதை போல அந்த இடத்துல வீறு கொண்டு வார நாவலர். நாகம் என்பது யானை, விடுக்கோடு வருகின்ற யானையை போல இந்த இடத்திலே யாரை சுட்டுகிறார் என்றால் கணபதி பிள்ளை ஆசிரியர் அவர்கள் ஆறுமுக நாவலை சுட்டுகிறார். இவை எல்லாமே நாவலர்கிட்ட தோற்று போகின்ற அளவிற்கு நாவலருடைய மிடுக்கான நடை, அந்த வீறு கொண்டெழுந்த நடை காணப்பட்டது என்று சொல்லி அழகாக கம்பராமாயண பாடலடியோட பொருத்தி அங்கு ராமனுக்கு சொல்லப்பட்டதை இங்கு இவர் ஆறுமுக நாவலருக்கு பொருத்தி இருக்கிறார். ஆகவே வீறு கொண்டு எழுந்த நாவலர் என்பதற்கு நீங்கள்
இந்த பகுதிகளை ஆதாரம் காட்டி எழுதலாம். இதுல அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னா பிள்ளைகள், அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், அவன் பகுதியில வந்த விஷயம், நாவலர் விஸ்வநாத பிள்ளைக்கிடையிலான தொடர். ரெண்டு பேரும் எப்படி தொடர்புறுகிறார்கள்? உங்களுக்கு தரப்பட்ட கட்டுரை பகுதியில இதை பற்றி என்ன விஷயம் வந்தது, அதுதான் வினா. இதுல பார்த்தோம் என்று சொன்னால், இந்த விஸ்வநாத பிள்ளை நாவலரை விட 2 வயசு மூத்தவர் என்று சொல்லப்படுது. நாவலரை பார்த்தோம் என்று சொன்னால் அவர் சைவ அபிமானி, சைவத்துக்காகவே வாழ்பவர். ஆனா விஸ்வநாத பிள்ளையை பார்த்தோம் என்றால் அவர் கிறிஸ்தவ சமயத்தவர். இந்த 2 பேரும் முதல் பகுதிகளில் எதிரும் புதிருமாக இருந்தவர்களாகத்தான் பார்க்கலாம். நாவலர் விஸ்வநாத பிள்ளை 2 பேரும் பத்திரிகைகள் வாயிலாக எல்லாம் மதம் சார்பெல்லாம் வாதங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நாவலருக்கு எதிராக பல இடங்கள்ல கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார் விஸ்வநாத பிள்ளை. கண்டனங்கள் பத்திரிகைகள் வாயிலாக வெளியிடப்பட்டது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 19ஆம் நூற்றாண்டில இந்த மத பிரச்சாரங்களுக்கான ஊடகமாக எல்லாம் பத்திரிகைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவை 2 பேரும் பத்திரிகைகள் வாயிலாக தங்களுடைய கருத்துக்களை வாதிட்டிருக்கிறார்கள். இதுல ஒரு தடவை சிதம்பரம் என்ற இடத்துல நாவலரோட நேரில இந்த விஸ்வநாத பிள்ளை வாதிட்டிருக்கிறார். அன்றைக்குத்தான் அவர் நாவலரை பற்றி முழுமையாக அறிந்திருக்கிறார். நாவலருடைய ஆற்றல் என்ன, ஆளுமை என்ன, இதை அன்றைக்குத்தான் விஸ்வநாத பிள்ளை புரிந்திருக்கிறார். அண்டையில இருந்து விஸ்வநாத பிள்ளை நாவலரை தன்னுடைய குருவாக ஏற்றிருக்கிறார். குருவாக ஏற்று அவருடைய கொள்கைகளுக்கு கட்டுப்பட்டவராக இருந்து கடைசியில் உங்களுக்கு தெரியும், இந்த கூட்டத்துக்கு கூட தலைமை தாங்குகிற ஒரு பொறுப்பு கூட விஸ்வநாத பிள்ளையிடம் வந்தது. அந்த அளவிற்கு முற்பகுதியில 2 பேருக்கும் முரண்நிலைகள் காணப்பட்டு பின்னால ஒருவர் குருவாகவும் மற்றவர் சீடனாகவும் மாறுகின்ற அளவிற்கு ஒரு குரு சீட உறவு இந்த பகுதிக்குள்ள ஏற்பட்டிருப்பதாக சுட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே நாவலர் விஸ்வநாத பிள்ளைக்கு இடையிலான தொடர்பு என்று சொல்லி பார்க்கல இந்த பகுதிக்குள்ள வந்திருக்கிற விஷயங்கள் இவைதான். ஆகவே இவற்றை முன்னிறுத்தி உங்களுடைய விடையை அமைக்க வேண்டும். அவ்வாறு அமைக்கின்ற போது உங்களுடைய விடை சரியான விடையாக அமையும். ஆகவே நாவலர் எழுந்தார் என்கின்ற கட்டுரை பகுதியில உங்களுக்கு தரப்பட்ட வினாவை அழகாக எழுதி கடைசியாக முடிவுரை ஒன்றை அமைக்க போறீங்க. இப்ப இந்த இடத்துல வீறு கொண்டெழுந்த நாவலர், அதே நேரம் விஸ்வநாத பிள்ளைக்கும் நாவலருக்கும் இடைப்பட்ட அந்த தொடர்பு நிலை அழகாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு முடிவுரையை நீங்கள் வழங்கி இந்த வினாவினை நீங்கள் நிறைவு செய்யலாம். அடுத்த கட்டமைப்பு வினா பகுதிக்குள்ள போறோம் பிள்ளைகள். முதலாவது நாங்கள் அறிவுறுத்தலை வாசிப்போம். 5, 6, 7 ஆகிய வினாக்களுள் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்து விடை எழுதுக. அப்ப உங்களுக்கு பிள்ளைகள் 3 வினா பகுதிகள் இருக்குது. இதுல நீங்கள் உங்களுக்குரிய தெரிவு வினாவாக யாதாயினும் ஒன்றை தெரிவு செய்து விடையளிக்க போறீங்க. இப்ப வினா தெரிவுதான் உங்களுக்குரிய புள்ளிகளை தீர்மானிக்க போகுது. அப்ப முதலாவது நீங்கள் 3 வினாக்களை வாசித்து நன்கு, அதுக்கு பிற்பாடு சில நேரங்கள்ல ஆனா பகுதி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்கும் பிள்ளைகள், ஆவணா பகுதியில எங்கேயாவது ஒரு கஷ்டமான ஒரு பகுதியாக கூட இருக்கலாம். ஆகவே 2 பகுதிகளுக்கும் விடையளிக்கக்கூடிய வினாவாக எந்த வினா அமைகின்றதோ அந்த வினாவை தெரிவு செய்யுங்க. நீங்க சில வேளை உங்களுக்கு ஒரு பாடப்பரப்புல விருப்பமா இருக்கும், அந்த பாடப்பரப்பை பார்த்தோன்னே தெரிவு செய்திருவீங்க. அவ்வாறு அமையாமல் ஆனா ஆவண்ணா பகுதிகள் 2க்கும் விடையளிக்கக்கூடிய வகையில எந்த வினா அமைதோ அந்த வினா பகுதியை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப இந்த வினா பகுதிக்குரிய புள்ளிகள் 10 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. அதில உங்களுக்கு தரப்பட்ட 5வது வினா என்ன, அதை நாங்கள் பார்ப்போம். அற்றை திங்கள் எனும் நாடகத்தில்
ஆனா பகுதி வினாவாக கேட்கப்பட்டது புலப்பெயர்வின் அவலம். ஆவண்ணா பகுதி வினாவாக கேட்கப்பட்டது தாலாட்டு பாடலில் வெளிப்படும் போரின் அவலம். இரண்டுமே அவலங்களைத்தான் சுட்டது. ஒன்று புலப்பெயர்வின் அவலம், இரண்டாவது போரின் அவலம். இந்த கேள்வியை நன்கு புரிந்து அந்த கேள்விக்கு பொருத்தப்பாடான விடயங்களை உங்களுடைய விடை பகுதியில நீங்கள் எழுத. முதலாவது இந்த அற்றை திங்கள் நாடகம் நீங்க படிச்சிருக்கிறீர்கள். இதுல எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இது அற்றை திங்கள் என்ற தலைப்பிலேயே எழுதப்பட்டது. கவிஞர் இன்குலாப் இதை எழுதியிருப்பார். அற்றை திங்கள் பிள்ளைகள் எங்க இருக்கிற ஒரு பாடல் என்று சொல்லி சொன்னால் சங்க பாடல். சங்க பாடல்லையும் புறநானூற்றிலே வந்த ஒரு பாடல். யார் பாடிய பாடல் என்றால் பாரியினுடைய மகளிர் பாடிய பாடல். எந்த சந்தர்ப்பத்திலே என்று சொல்லி சொன்னால் இந்த பாரி மகளிர் தந்தையை இழந்து விட்டார்கள். மூவேந்தர்கள் சதி செய்து பாரியை கொன்று விட்டார்கள். இந்த நிலையில தந்தையை இழந்து தங்களுக்கே உரித்தாகிய வளம் கொண்ட அந்த பரம்பு மலையையும் இழந்து அவர்கள் நெருக்கடியான நிலையில இருக்கிறார்கள். இந்த நிலையில பாரிமகளிருடைய அந்த மன வெளிப்பாடாக அமைந்து வந்ததுதான் இந்த பாடல் பகுதி. அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையும் என்று சொல்லி அந்த பாடல் நகர்ந்து செல்லும். அந்த பாடலை அடியொற்றியதாக அந்த பாடலைத்தான் இந்த அற்றை திங்கள் என்ற தலைப்பை போட்டு நாடகமாக்கி இருக்கிறார் இந்த இன்குலாப் என்கின்ற. அதுதான் உங்களுடைய அந்த பாடப்பெற சங்க பாடல்ல இருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது. அதுல கேட்கப்பட்ட முதலாவது வினா புலப்பெயர்வின் அவலம். ஆகவே இந்த அற்றை திங்கள் என்ற நாடகத்தை அடியொற்றியதாக விடையளிப்பது இவ்வினாவின் நோக்கம் என்று சொல்லி நீங்கள் ஒரு முகவுரையை அமைத்த பிற்பாடு முதலாவது பகுதிக்குள்ள போகலாம். இதுல இந்த புலப்பெயர்வின் அவலம் எங்க தெரியுது. ஏன் இந்த புலப்பெயர்வு என்பது ஏற்பட்டது என்று முதலாவது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பாரியினுடைய இறப்பு. பாரி இறந்த பிற்பாடு அந்த இடத்தை விட்டு பாரி மகளிர் புறப்பட்டார். அவர்கள் செல்வதற்கு துணையாக நின்றது யார் என்று சொன்னால் இந்த பாரி மன்னனுடைய நெருங்கிய நண்பராகிய கபிலர். தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே இந்த நட்புக்கு அடையாளமாக மன்னன் புலவன் நட்புக்கு அடையாளமாக காட்டப்படுகிற ஒரு இடம் இந்த கபிலருக்கும் பாரிக்கும் இடையிலான நட்பு. அப்ப பாரியினுடைய புதல்வராக இந்த பாரி மகளிர் இருக்கிற காரணத்தினாலே அங்கவை சங்கவை என்று சொல்லுவோம். அவர்களை ஒரு தந்தையை போல பொறுப்பேற்கிறார் இந்த கபிலர். பொறுப்பேற்று ஔவையாரிடம் கொண்டு போய் ஒப்படைக்கின்றார் கபிலர். இந்த பகுதிக்குள்ள அந்த புலப்பெயர்வினுடைய அவலம் எப்படி எடுத்தாளப்படுது அதைத்தான் நாங்க இங்க பாக்குறோம். பாரி இறந்தா பிறகு பாரியை கொன்ற பிற்பாடு மூவேந்தர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த பாரியுடைய அந்த வளம் கொண்ட தேசத்தை கைப்பற்றுகிறார்கள். உழவர்கள் உழாமலே பயன்கள் 4 வகை பயனுடத்தே என்று சொல்லி புறநானூற்று பாடல் சொல்லும். அப்படிப்பட்ட வளம் கொண்ட தேசம் மூவேந்தர்களாலே கவரப்பட்டது. இந்த நிலையில பாரியினுடைய மகளிர் அங்கவை சங்கவை 2 பேரும் பரம்பு மலையை விட்டு கபிலரோட புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படைக்குள்ள இந்த இடத்திலே நாடகத்திலே ஆசிரியர் ஒரு உத்தியை கையாண்டார். தாலாட்டு பாடலை போட்டு அந்த தாலாட்டு பாடலின் மூலமாக இந்த அவல நிலைகளை சுட்டி கொண்டு போறார். இது ஆசிரியர் கையாண்ட ஒரு உத்தி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுல வரும் பாரி மகளிர் தந்தையோட மகிழ்வாக இருக்கேக்க
அந்த இடத்துல அவர்கள் புலம்பிய அந்த பொருட்கள், அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்கள் இப்ப புலம்பெயர்ந்து போக பார்க்கின்ற போது, அவற்றையெல்லாம் கண்டு கண்ணீர் வடிகின்ற போது அந்த அவலத்தை அழகாக சொல்ற. அழகான நடைவண்டி, அசைந்தாடுகின்ற கிளுகிழுப்பை விட இந்த மரப்பாட்சிகள், சிறு வயசுல பல்லால கடிச்சு விளையாடின அந்த மரப்பாச்சி, மரப்பொம்மைகள் எல்லாத்தையும் பார்க்க கண்ணீர் வருகிறது. அவல நிலை, கண்ணீர் சிந்தியபடி அந்த பரம்பு மலையை விட்டு பிரிய முடியாத நிலையிலே அவர்கள் புலம்பெயர்ந்து செல்கின்ற வகையான காட்சி அங்க முன்னிறுத்தப்படுது. அடுத்தது பார்த்தோம் என்றால், இந்த அங்கவை, சங்கவை, மற்றது கபிலர், இந்த பாடங்களுடைய கூற்று வாயிலாகவும் இந்த புலப்பெயர்வினுடைய அவல நிலை சுட்டப்பட்டிருக்கிறது. அங்கவையருடைய கூற்றுல என்ன விஷயம் சொல்லப்படுது? அங்கவை என்ன சொல்றான்? பரம்பு மலை, இந்த வளம் கொண்ட இந்த பரம்பு மலையில பாழ்வார்க்கும் நிலவு, அந்த நிலாவுக்கு கீழே தான் நாங்கள் அற்றை திங்கள் அண்டைக்கு இருந்து அன்பாக சந்தோஷமாக உணவு பகிர்ந்து உண்ட நாங்கள். அந்த நிலாவுக்கு கீழே தான் நாங்கள் மகிழ்வாக விளையாடி இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நிலாவை எப்படி எடுத்து செல்வது? ஒரு இடத்தை விட்டு, நாங்கள் சந்தோஷமாக மகிழ்வாக வாழ்ந்த ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு புறப்பட்டு செல்ல வேண்டிய நிலைமை வருகின்ற போது மன உளைச்சல், மன வருத்தம் என்பது ஏற்படுகின்றது யதார்த்தமானது. அப்படிப்பட்ட ஒரு மன வருத்த நிலையைத்தான் தந்தையினுடைய இறப்பு ஒரு வகையில ஏற்படுத்துகின்றது. தேசத்தை விட்டு போகின்ற நிலை ஒரு வகையில ஏற்படுகிறது. இந்த இரண்டு நிலைகளுக்குள்ளேயுமே அல்லலாடுகின்ற வகையில இந்த பாரி மகளிர் தங்களுடைய அந்த அவலத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அங்கவ சொன்ன விஷயம், இந்த பரம்பில இருந்த நிலவு, சந்தோஷமாக பார்த்து பார்த்து சிரிச்சு விளையாடின அந்த நிலவு, உணவு அருந்திய அந்த நிலவை எப்படி நாம் கொண்டு போகலாம்? அது அங்கவியினுடைய கூற்றாக அமைகிறது. அடுத்து நாங்கள் சங்கவையினுடைய கூற்று மூலமாக எவ்வாறு இந்த அவலத்தை எடுத்து காட்டி என்று சொல்லி நோக்கலாம். இதுல பார்த்தோம்னா, முதலாவது சங்கவை சொல்லுவாள், இந்த பரம்பு மலை மக்களின் அன்பை எப்படி எடுத்து செல்வது? ஏனென்றால் இந்த பாரி மன்னன் பாரியாக இருக்கலாம், பாரியினுடைய புதல்விகளாக இருக்கலாம், அந்த மக்களோடு ஒரே குடும்பமாக வாழ்ந்தவர்கள். அந்த மக்களுக்கும் பாரி மன்னனுக்கும் இடையில நல்ல ஒரு உறவு இருந்ததாக இலக்கியங்களிலே ஆதாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேச மக்களே ஒரு குடும்பமாக உறவாக வாழ்ந்திருக்கிறார்கள், ஒன்றாக பழகி இருக்கிறார்கள். இப்ப இந்த நிலையில இந்த தேசத்தை விட்டு செல்ல வேண்டிய சூழல் வரைக்க இந்த மக்களினுடைய அன்பை நான் எப்படி எடுத்து செல்வது? அந்த உறவுகளை பிரிந்து செல்லைக்கு ஏற்படுகின்ற அந்த மன உளைச்சல் இங்கு சங்கவைக்கு ஏற்பட்டு அதை புலப்பெயர்வினுடைய அவல நிலையாக ஆசிரியர் சுட்டி இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது சொல்லுவாள், இந்த புன்சை நிலங்களை விட்டு போக வேண்டியதுதான். வளம் கொண்ட அந்த தேசம் இன்றைக்கு போறனாலே, அந்த அவலத்தினாலே அது வளங்கள் அழிக்கப்பட்டிருக்குது. ஆனா அது ஒரு வளம் கொண்ட தேசம். இந்த வளம் கொண்ட அந்த தேசத்தை எப்படி நாங்கள் விட்டுட்டு போகிறது? இது யாருடைய தேசம்? எங்களுடைய தந்தையினுடைய தேசம். நாங்கள் சிறு வயசு முதல் இற்றை வரைக்கும் மகிழ்வாக வாழ்ந்த தேசம். அந்த தேசத்தை விட்டுட்டு எப்படி செல்லலாம்? இந்த மன உளைச்சல் சங்கம் ஏற்படுகிறது. இதை அழகாக அவள் வேதனையோடு வெளிப்படுத்துகின்றார். அடுத்தது பார்த்தோம் என்றால், கள் மணக்கும் இந்த குடிசைகளை விட்டு போக வேண்டியதுதான். அதுல என்னன்னு சொன்னா, இந்த சங்க பாடல்கள்ல கூட இந்த கல்லுணுதல் பற்றிய செய்திகள் வந்து சென்றிருக்கின்றது. அந்த பகுதி மக்கள் வந்து சந்தோஷமாக அருந்தி இருக்கிற செயற்பாடுகள், ஒன்றாக கூடியிருக்கிற செயற்பாடுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கள் மணக்குகின்ற அந்த குடிசைகளை விட்டு எப்படி போறது?
எப்படி நாங்க இந்த இடத்தை வாசனை வீசுகின்ற இந்த இடங்களை விட்டு எவ்வாறு செல்வது? அதுதான் இந்த இடத்துல அவளுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல். புலப்பெயர்வாளை வந்த அந்த அவலம், மக்களை எப்படி விட்டு போறது, நிலங்களை எப்படி விட்டு போறது, வளம் கொண்ட இந்த தேசத்தை எப்படி விட்டு போவது? ஆகவே இந்த மன நெருக்கடிகளை சங்கவையினுடைய கூற்றுக்கள் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார் ஆசிரியர். அடுத்தது பாரியினுடைய நண்பராகிய கபிலர் இந்த பாரி மகளிரை கூட்டிக் கொண்டு போக அவர்களுக்கு சொன்ன சில கூற்றுக்கள் இந்த அவல நிலையை எடுத்து காட்டுகிற வகையில வார்க்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கபிலர் சொல்லுவார், மலையை பிரிவது மலையை விட கூடுதலாக கணக்கின்றது. காலம் காலமாக வாழ்ந்த தேசம், மகிழ்ச்சியாக வாழ்ந்த தேசம், மக்களோடு ஒன்றாக கூடிய தேசம், அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே அந்த பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தக்கூடிய தேசம். இந்த வளம் கொண்ட மலையை பிரிஞ்சு போறது ஒரு மலையை விட கூடுதலாக கணக்கின்றது, சுமையாக இருக்கிறது, மனச்சுமை. அது மலைச்சுமையோட கொண்டு போய் இந்த இடத்துல கபிலர் சொல்லியிருப்பார், மலையை விட கூடுதலாக மனம் கணக்கின்றது. அடுத்தது கபிலர் சொல்லுவார், பரம்பு மலை சுனை நீரை முடிந்த மட்டும் குடியுங்கள். கடைசியாக இந்த இடத்தை விட்டு நீங்க போறதுக்கு முன்னால வருந்தாதீர்கள் புதல்விகளே, இந்த பரம்பு மலையினுடைய நீர் ஊற்று, அதுல இருந்து வடிஞ்சு போற அந்த தண்ணிய ஒரு காலத்தை குடிச்சிட்டு வாங்க. இதுதான் நீங்க கடைசி குடிக்கிறீங்க. இனி இந்த இடத்துல நீங்க வரப்போறது இல்லை. ஆகவே ஒரு எடுத்துட்டு குடிச்சிட்டு வாங்கோ என்று சொல்லி கபிலர் சொல்லுகின்ற அந்த கூற்று அந்த புலப்பெயர்வினுடைய அவலத்தை, மன வேதனைய, கடைசியா ஒருக்கா நாங்க இதை அனுபவிச்சுட்டு போவோம் என்று சொல்லுகின்ற அந்த நிலையை எடுத்து காட்டுகின்றது. அடுத்தது சொல்லுவார், மலைப்பூக்களின் மனங்களை நுகருங்கள். இந்த குறிஞ்சி பூக்களை எல்லாம் எடுத்து மாலை தொடுத்து சந்தோஷமாக அவர்கள் விளையாடி இருக்கிறார்கள். கடைசியா நீங்க போய் உங்களுக்கு பிடிச்ச அந்த பூக்களை பார்த்து அந்த பூக்கள் இருக்கிற வாசனைகளை நுகர்ந்து விட்டு வாருங்கள். ஏனென்றால் மீண்டும் இந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியாது. இழப்பின் அந்த கொடூர நிலை, தந்தையை இழந்து தேசத்தை இழந்து புறப்பட்டு போகின்ற போது ஏற்படுகின்ற அந்த மன விரக்தியை தவிர்ப்பதற்காக கடைசியா ஒருக்கா அந்த பூக்களுடைய வாசத்தை நுகருங்கள், சுனை நீரை அருந்துங்கள், உங்களுடைய மனப்பாரம் குறையும் என்று சொல்லி சொல்லுகிற அந்த கூற்று, அதாவது இந்த அவல நிலை பிரிந்து செல்லுகின்ற போது, புலப்பெயர்வின் போது ஏற்படுகின்ற அந்த அவலத்தை அழகாக எடுத்துரைக்கிறார். ஆகவே இந்த பகுதிகள் புலப்பெயர்வின் போது ஏற்பட்ட அவல நிலையாக பார்க்கக்கூடிய பகுதிகளாக அமைகின்றன. அது கூற்றுக்கள் வாயிலாகவும் சில சம்பவங்கள் வாயிலாகவும் எடுத்தாளப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இதில் தரப்பட்டிருக்கிற ஆவண்ணா பகுதி பிள்ளைகள் தாலாட்டு பாடலில் வெளிப்படும் போரின் அவலம். முதலாவது நாங்க பார்த்தது புலப்பெயர்வின் அவலம், இரண்டாவது நாங்கள் பார்க்க போறது போரினுடைய அவலம். அது எதன் மூலமாக சுட்டப்பட்டிருக்குன்னா தாலாட்டு பாடல் மூலமாக எடுத்துக்காட்டப்படும். அது ஒரு பாடலடி வரும், அரளிப்பூ தண்டெடுக்க போன அத்தை திரும்பலையே, மல்லிகைப்பூ தந்தெடுக்க போன மாமன் திரும்பலையே என்று சொல்லி வரும். அதாவது சில பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக தேடி சென்றவர்கள் அந்த போரின் கொடூரத்தால் அந்த போருக்கு இரையாகி மீண்டு வரவில்லை. இது ஒரு தாலாட்டு பாடல் மூலமாக சொல்லப்பட்டிருக்கும். அரளிப்பூ தண்டெடுக்க போன அத்தை திரும்பவில்லை, மல்லிகைப்பூ செண்டெடுக்க போன மாமன் திரும்பவில்லை. அப்ப போரினால் ஏற்படுகின்ற அந்த இழப்பை தான் தாலாட்டு பாடல் மூலமாக இங்க பதிவு செய்திருக்கிறார். அடுத்தது சொல்லப்படும் அந்த தாலாட்டு எப்படி கொண்டு வந்து இந்த போரோட பொறுத்துற தொட்டில் வரை இரத்த வெள்ளம். அந்த போரினுடைய கொடூரம்,
உயிர் இழப்புகளுடைய அந்த பெருக்கம், அதனாலே ரத்தம் வெள்ளமாக ஓடுகிறது. இந்த மழை வெள்ளம் என்று சொல்லி பார்த்திருப்போம். இங்க போறால ரத்தமே வெள்ளமா ஓடுதான். ஆகவே இது என்ன? போரினுடைய அவலத்தை காட்டுகின்றது. அடுத்தது, நிலா முகத்தில் தீப்பந்தம். இங்கே போருக்காக பற்றி எரிகிற கொண்டு வருகின்ற அந்த தீப்பந்தங்கள் நிலாமுகத்தில் கூட தென்படுகின்ற அளவிற்கு அவ்வளவு படைகள், அவ்வளவு கடுமையான போர் நடந்த விஷயத்தை இங்கேயும் போரினுடைய அவலமாக பதிவு செய்திருக்கின்றார். ஒரு பாடலடி ஒன்று ஆதாரம் காட்டப்பட்டிருக்கும். ஏலம்பூ வாய் பொசுங்க எரியிறது தீக்கொழுந்து கால புனல் கனக்கும் கண்ணீரையும் சுமந்து கால புனல் கனக்கும். இந்த வளம் கொண்ட தேசத்தில இருந்த பயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போகிறது, தீவிரையாகின்றது. ஏலம்பூ வாய் பொசுங்கி போச்சு. ஏனென்று சொன்னால் எரிகிறது தீக்கொழுந்து, பற்றி எரிகின்ற அந்த தீக்கனல்களாலே வளமைகள் எல்லாம் அளிக்கப்படுகின்றது. கண்ணீரையும் சுமந்து கால புனல் கனக்கும். அந்த தேசத்தின் இழப்புகளாலே கண்ணீர் சிந்துகிறது. அந்த காலம் என்று சொல்லப்படுகின்ற புனல் கண்ணீரை சுமந்து கனக்கின்றது, சுமையாக தென்படுகிறது என்று அந்த தாலாட்டு பாடல்ல அந்த போரினாலே ஏற்பட்ட அந்த அவல நிலையை அழகாக பதிவு செய்திருக்கிறார் ஆசிரியர். அப்ப நாங்க இதுல பார்த்தோம் என்று சொன்னால், இதுல ஆனா பகுதிக்கான விடை நீங்கள் புலப்பெயர்தனுடைய அவலத்தை சுட்டி, ஆவண்ணா பகுதிக்குரிய விடை போரின் அவலத்தை சுட்டி, கடைசியாக இந்த விடயங்கள் இந்த பகுதியிலே எடுத்தாளப்பட்டிருக்கிறத சொல்லி ஒரு முடிவுரையாக அமைத்து நீங்கள் இந்த பகுதிக்கான விடையை பூர்த்தி செய்யலாம்.